வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஈவினிங் 7:45க்கு நம்ம சேனல்ல ஒரு லைவ் வர வேண்டியதா இருந்தது. பாஷ் பத்தி பேசுறதுக்காக. லைவ் வர முடியல. நாளைக்கு ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கேன் லைவ். எதுக்காக பாஷ் பத்தின ஒரு தொகுப்ப வந்து நான் லைவா போணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, இப்போ ஒரு இன்டராக்டிவா அது இருக்கும் பொழுது, அத பத்தின அவேர்னஸ், அத பத்தின ஒரு ஐடியா இன்னும் கொஞ்சமே பெட்டரா உங்களுக்கு கிடைக்கும். நெறைய சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் யோசிச்சேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த பாஷ் கட்டாயமா எதுக்கு நமக்கு இப்ப தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்க வாட்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம லைவ் வந்தோம்னா, அது இன்னுமே பெஸ்ட்டா இருக்கும். பாஷ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி 22 ஏப்ரல் ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு காஷ்மீர்ல. பஹல்கம் அப்படிங்கிற பகுதியில டூருக்கு போனவங்க, ரொம்ப சந்தோஷமா நாட்கள கழிக்கணும், ஹாலிடேவ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு போனவங்களுக்கு, வாழ்க்கையில மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சோகத்த ஏற்படுத்தின நிகழ்வு. 26 பேர வந்து சுட்டுக் கொன்றுருக்காங்க. சாதி மத வேறுபாடுகள் எதுவுமே இல்லாம இந்தியர்கள் அப்படிங்கிற அடிப்படையில என்னைக்குமே நாம ஒற்றுமையா இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல நம்ம நாட்டுல இருக்கிறவங்களுக்கு நடந்த இந்த சம்பவத்துக்காக நம்ம எல்லாரும் வருத்தப்படணும். இந்த நேரத்துல நம்ம மதத்தை பத்தியோ இதை பத்தியோ நம்ம எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. இது வந்து முழுக்க முழுக்க தீவிரவாதிகளால, அதாவது அடுத்தவங்க ஒரு சாதாரண மக்கள் எந்த சம்பந்தமும் எந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமே இல்லாத மக்களை கொல்லக்கூடிய அளவுக்கு மனசுல வெஞ்சன்ஸ் வச்சிருக்கிற தீவிரவாதிகள் நடத்தின இந்த சம்பவத்துக்காக நம்மளுக்குள்ள மதத்தை பத்தின யோசனையோ திங்கிங்கோ நம்ம ஏதோ ஒரு வெறுப்போ இந்த மாதிரி உணர்வுகள் எதுவும் வராம நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிற அடையாளத்தோட மட்டுமே நம்ம பெருமையா இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்ற நாடு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கோம். இது இப்படியே இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒற்றுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து நம்ம பாஷ் பத்தின அவேர்னஸை ஒரு லேட்டஸ்ட் இஷ்யூல இருந்து பேசலாம். இப்போ கரண்டா லேட்டஸ்டா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பத்தி ஒரு ஆக்ட்ரஸ் வந்து புகார் அளிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாஷ்மிகா லக்ஷ்மன் அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் அவங்களுக்கு தப்பான பாலியல் சீண்டல் தொடர்பான ஒரு மெசேஜ் அனுப்பின மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அவங்க இதை பற்றி சோஷியல் மீடியாலையும் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுன்னு இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய அவேர்னஸ் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணாக இருக்காங்க. அவங்க கிட்டேயே போயிட்டு இந்த மாதிரி வந்து ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஒரு அன்வெல்கமான, நம்மளுக்கு பிடிக்காத வகையில் கண்ண அசைவு ஒருத்தங்க கிட்ட இருந்து வந்தா கூட அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தாங்க. ஸோ எந்த அடிப்படையில் ஒருத்தர்கிட்ட போய் இப்படி அப்ரோச் பண்ண முடியுது அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி தான் ஒரு ஒர்க் பிளேஸ்லையும் சரி, எல்லா இடங்களிலும் வந்து பெண்கள் இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா, இதை வந்து ஒரு காலம் மாற்றத்தால் மட்டுமே உருவாக்க முடியும். இந்த நடிகை இன்னைக்கு தைரியமாக வந்து ஒருத்தங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்றத வெளியே சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்குமே வந்து அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை வெளியே சொல்கிற தைரியம் வரணும். அப்போ தான் ஆண்களுக்கு பயம் வரும். அது வரைக்கும் யாருக்குமே வந்து பயமே இருக்காது. எப்படியுமே இவங்க வெளியே சொல்ல போகிறது இல்லை அப்படிங்கிற அந்த பயம் இருக்காது. ஆனால் வெளியே சொன்னதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பாஷ் ஆக்ட் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு கவசமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பாஷ் ஆக்ட் மூலியமா நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இதில் வராத அளவுக்கு எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறை எல்லாமே ஒரு பாஷ் கன்சல்டண்ட்டாக எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். பல பெண்களோட வலிகளுக்கு அப்புறம் பல பெண்கள் போராடி உருவாக்கப்பட்டது தாங்க இந்த பாஷ் ஆக்ட். இந்த பாஷ் ஆக்ட் மூலியமா சொசைட்டியில் எப்படிப்பட்ட மாற்றங்களை நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம எப்படி கடந்து போகணும், இதை நம்ம கடந்து போனாலுமே இந்த மாதிரி விஷயத்துலேருந்து, இந்த மாதிரி ட்ராமாஸ்லேருந்து நம்ம வெளியே வரத்துக்கு ரொம்ப நாள் எடுக்கும் இல்லையா? அது எப்பேற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். இனி வரும் காலங்களில் இதை மாற்றுவதற்கான விதையை விதைத்து கொண்டே இருப்போம். தொடர்ந்து பாருங்க. நன்றி. நாளைக்கு ஈவினிங் 7:45க்கு லைவுக்கு வந்துருங்க. பாஷ் பற்றின நிறைய விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். லைவ்ல பார்க்கலாம்.